Hi friends, welcome to Johanna Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்கான ஃப்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்பர் 1 இதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 35 தலைப்பு நம்ம வச்சிருக்கோம். அந்த 35 தலைப்புல உள்ள முக்கியமான குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சால் போதுமானது. சரிங்களா? ஸோ அது போக பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் இந்த பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய சைக்காலஜி பிராக்டிஸ் செட். ஸோ இந்த பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்க ப்ராப்பரா படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொதுவாக திறந்தவெளி சுரங்க முறை மூலம் வெட்டி எடுக்கப்படும் உலோகம் எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாக்சைட். ஸோ இந்த பாக்சைட் பாத்தீங்கன்னா அலுமினியத்தோட முக்கியமான தாது. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். புவி உச்சி மாநாடு இது பாத்தீங்கன்னா 1992 நடைபெற்றது. அடுத்தது கியோட்டோ ஒப்பந்தம் இது பாத்தீங்கன்னா 1997 கையெழுத்தானது. அடுத்தது பாரிஸ் உடன்படிக்கை இது பாத்தீங்கன்னா 2016 கையெழுத்தானது. அடுத்தது ஸ்டோக்ஹோம் மாநாடு இது பாத்தீங்கன்னா 1972 நடைபெற்றது. ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க. மின்னழுத்த வேறுபாட்டு விதி மற்றும் மின்னோட்ட விதி என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிர்காஃபின் இரண்டாம் விதி மற்றும் கிர்காஃபின் முதல் விதி. சரிங்களா? சோ கிர்காஃபோட இரண்டாம் விதி பாத்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. கிர்காஃபோட முதல் விதி பாத்தீங்கன்னா மின்னோட்ட விதி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அடுத்தது நாலாவது கொஸ்டின். பெரிபெரி போன்ற உயிர்கொல்லி நோய்களை அரிசி, தவிடு, காய்கறிகள், மீன் மற்றும் மாமிச உணவுகள் மூலம் குணப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தவர். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தககி. சரிங்களா? அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க. மக்களவையை தலைமையேற்று வழிநடத்துபவர் சபாநாயகர். சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். அடுத்தது இரண்டாவது கூற்று பாருங்க. மாநிலங்களவை 1950 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஸோ மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டா வந்து தவறானது. ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. ஸோ ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது ஆறாவது கொஸ்டின். அதிக வெப்பநிலை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உடலிலிருந்து எளிதில் வெளியேறக்கூடியது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சோடியம். சரிங்களா? அடுத்தது ஏழாவது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 முறை. சரிங்களா? அடுத்தது எட்டாவது கொஸ்டின். மின் தடையில் உருவாக்கப்படும் மின் திறனின் அளவு என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, P is equal to I² R. அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். ஸோ இந்த சட்டம் பாத்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்தது சமூக வனவியல் சொல். இது பாத்தீங்கன்னா 1976 அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது பச்சை வளைய இயக்கம். இது பாத்தீங்கன்னா 1977 உங்களுக்கு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது சிப்கோ இயக்கம். இது பாத்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு.
ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 10வது கொஸ்டின். 2017 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 7,08,273 சதுர கிலோமீட்டர். அடுத்தது 11வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூட்டு பாருங்க, சல்பைட் பைரைட் முட்டாள்களின் தங்கம் என அறியப்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, சகாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிக பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலை ஆகும். ஸோ ரெண்டாவது கூற்றும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரிதான், சரியான ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி துத்தநாகம். சரிங்களா? அடுத்தது இரும்பு தாது பற்றிய தவறான தகவல் எது? சில 4 தகவல் கொடுத்திருக்காங்க, எது தவறானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் கஞ்சமலையில் இரும்பு தாது கிடைக்கிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, இரும்பு தாது உற்பத்தியில் ரஷ்யா முதன்மை வகிக்கிறது. ஸோ இதுதான் தவறு. ஏன்னா இரும்பு தாது உற்பத்தியில பார்த்தீங்கன்னா முதன்மை வகிக்கும் நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரிங்களா? ஸோ ஆஸ்திரேலியா தான் இரும்பு தாது உற்பத்தியில முதன்மை வகிக்கிற நாடு. மற்றபடி பாருங்க, இது உலக தொழில்துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். சரிதானதான். இரும்பு தாதுவில் இரும்பின் அளவு 30% குறைவாக இருந்தால் அத்தாது பொருளாதார ரீதியாக சிறந்ததாக கருதப்படுவதில்லை. ஸோ 4வதுமே சரியானதுதான். ஸோ இதில் ஆப்ஷன் பி தான் கொடுத்திருக்கிறதுல தவறானது. சரிங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்க, தொடர்பியலி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முரிசாவி. அடுத்தது 15வது கொஸ்டின். தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 18 உறுப்பினர்கள், 31 உறுப்பினர்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்களும், உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 31 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது 16வது கொஸ்டின். இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு உணவு கலப்படம் தடுப்பு சட்டத்தை இயற்றியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1954ஆம் ஆண்டு. அடுத்தது தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ கீழே ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளம்மிங்கின் வலது கை விதி மின்னியற்றி விதி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். அடுத்தது பாருங்க, தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை பிளம்மிங்கின் வலக்கை விதி மூலம் கண்டறியலாம். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசையானது பிளம்மிங்கின் இடக்கை விதியால் அறியப்படுகிறது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசை பார்த்தீங்கன்னா பிளம்மிங்கோட வலக்கை விதியால் தான் அறியப்படுகிறது. இங்க இடக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மூணாவது கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின். தங்கம் நிலத்திற்கு அடியில் உள்ள டேஸில் காணப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அல்லது திட்டுகள், பிளேசர் படிவுகள், வண்டல் படிவுகள், இது மூணுலையும் பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஸோ ஆப்ஷன் டி இவை அனைத்தும் தான் சரியான ஆன்சர். அடுத்தது 19வது கொஸ்டின். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐஎஸ்ஐ பிஐஎஸ் இது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை உற்பத்தி பொருளுக்கு சான்றளிக்கும் ஒரு நிறுவனம். அடுத்தது அக்மார்க் இது பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கால்நடை பொருட்களுக்கு சான்றளிக்கும் நிறுவனம். எஃபிஓ இது பார்த்தீங்கன்னா பல உற்பத்தி பொருட்களுக்கு சான்றளிக்கும் நிறுவனம். அடுத்தது பாருங்க, எஃப்எஸ்எஸ்ஏஐ இது பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பு. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. சரிங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின். சதுப்பு நில காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டெல்டா காடுகள் மற்றும் மாங்க்ரோவ் காடுகள். சரிங்களா? ஸோ சதுப்பு நில காடுகள் பார்த்தீங்கன்னா டெல்டா காடுகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது, மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இது போக ஓதலை காடுகள் அப்படின்ட்டு அழைக்கலாம். சரிங்களா? அடுத்தது 21வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமீர் என்னும் செயலி
தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, சமீர் செயலியை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 22வது கொஸ்டின், தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலையில் டேஸ் படிவுகள் அதிக அளவில் உள்ளன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாக்சைட். அடுத்தது 23வது கொஸ்டின், இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1952. அடுத்தது 24வது கொஸ்டின், டேஸ் என்பது ஒளிவேதி மாசு கூட்டத்தில் காணப்படும் இரண்டாம் நிலை மாசுபடுத்தி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். அடுத்தது 25வது கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பீட். இதுல பாத்தீங்கன்னா 30 to 35% கார்பன் அடங்கி இருக்குது. அடுத்தது பாருங்க பிட்டுமினஸ். இதுல பாத்தீங்கன்னா 70 to 90% கார்பன் அடங்கி இருக்குது. அடுத்தது பாருங்க ஆந்த்ரசைட். இதுல பாத்தீங்கன்னா 95% மேல் கார்பன் அடங்கி இருக்கு. அடுத்தது பாருங்க லிக்னைட். இதுல பாத்தீங்கன்னா 35 இருந்து 45% கார்பன் அடங்கி இருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. அடுத்தது 26வது கொஸ்டின், விழி வெண்படல நலிவு, விழி வெண்படல வறட்சி, தவளை சொறி ஆகியவை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வைட்டமின் ஏ குறைபாட்டால். அடுத்தது 27வது கொஸ்டின், சார்பு ஊக்கு நீராக கருதப்படும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ. அடுத்தது 28வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, மின்னழுத்தமானி மின்னழுத்த வேறுபாட்டை ஒப்பிட பயன்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, தற்போது வீடுகளில் மின் உருகிகளுக்கு பதிலாக மின் சுற்று துண்டிப்பான்கள் பயன்படுகிறது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 29வது கொஸ்டின், நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மக்களவை சபாநாயகர். அடுத்தது 30வது கொஸ்டின், டங்ஸ்டனின் உருகுநிலை. ஸோ டங்ஸ்டனோட உருகுநிலை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3380 டிகிரி செல்சியஸ். அடுத்தது 31வது கொஸ்டின், தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் கே இதுக்கு பார்த்தீங்கன்னா இரத்த உறையாமை தான். அடுத்தது வைட்டமின் இ குறைபாட்டால மலட்டுத்தன்மை ஏற்படுது, சரிதான். வைட்டமின் சி குறைபாட்டால பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி ஏற்படுது, சரிதான். வைட்டமின் B1 குறைபாட்டால பார்த்தீங்க அப்படின்னா பெரி அப்படிங்கிற நோய் தான் ஏற்படுது, சரிங்களா. ஸோ இந்த பெல்லாகரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் B3 குறைபாட்டால் ஏற்படுது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுல தவறா பொருந்தி இருக்கு. அடுத்தது 32வது கொஸ்டின், ஆற்றல் வளங்களிலேயே மிகவும் மலிவானதாகவும் மற்றும் பல்துறை ஆற்றலுக்கு ஆதாரமாகவும் விளங்குவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீர்மின் சக்தி. அடுத்தது 33வது கொஸ்டின், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு மின் சூடேற்றி மின் செலவை பற்றி போன்றவைகளில் பயன்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, நிக்கல் மற்றும் குரோமியம் ஆகியவற்றின் உலோக கலவையினால் உருவான ஒரு குறிப்பிட்ட உருகுநிலை கொண்ட கம்பியே மின்னுருகு இலை. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 34வது கொஸ்டின், ஹைதராபாத்தில் உள்ள குடியரசுத் தலைவர் இல்லம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஷ்டிரபதி நிலையம், சரிங்களா. ஸோ குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் இருப்பிடத்துடன் கூடிய இல்லம் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு. ஒன்று டெல்லியில. ஸோ டெல்லியில் உள்ள இல்லம் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். சிம்லால உள்ள குடியரசுத் தலைவர் இல்லம் பார்த்தீங்கன்னா ரிட்ரீட் கட்டிடம். ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தின் பேர் தான் ராஷ்டிரபதி நிலையம், சரிங்களா. அடுத்தது 35வது கொஸ்டின், நிலக்கரி பற்றிய தவறான தகவலை தேர்வு செய்யும். ஃபர்ஸ்ட் பாருங்க, லிக்னைட் பழுப்பு நிலக்கரி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, பழுப்பு நிலக்கரி வணிக ரீதியிலான பயன்பாட்டில் மிகவும் பிரபலமானது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
தவறானது. ஏன்னா இந்த பிட்டுமினஸ் நிலக்கரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வணிக ரீதியிலான பயன்பாட்டுல மிகவும் பிரபலமானது, பழுப்பு நிலக்கரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கொடுத்திருக்கிறதுல தவறானது. அடுத்தது தாது உப்புக்களின் குறைபாட்டு நோய்களை சரியாக பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்கழுத்து கழலை நோய், இது பார்த்தீங்கன்னா அயோடின் குறைபாட்டால் ஏற்படுது. அடுத்து பாருங்க இரத்த சோகை, இது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படுது. எலும்பு துளை நோய் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுது. தசைப்பிடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோடியம் குறைபாட்டால் ஏற்படுது. அடுத்து பாருங்க தசை சோர்வு, இது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குறைபாட்டால் ஏற்படுது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 5, ஈக்கு 4. அடுத்தது 37வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் பதவி ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்பவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்தது 38வது கொஸ்டின். எந்த வைட்டமின் குறைபாட்டால் பசியின்மை ஏற்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வைட்டமின் B1. அடுத்தது 39வது கொஸ்டின். ஒளி, நீர், வெப்பம், காற்று, உலோகம் ஆகியவைகளின் சேர்க்கையினால் அழியும் வைட்டமின் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வைட்டமின் சி. அடுத்தது 40வது கொஸ்டின். 15 ஆம்பியருக்கு குறைவான மின்னோட்டம் செல்லும் மின்சுற்றுகளில் காரியம் மற்றும் வெள்ளீயத்தினால் ஆன உலோக கலவை மின்னுருகு இழையாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, 15 ஆம்பியருக்கு அதிகமான மின்னோட்டம் செல்லும் மின்சுற்றுகளில் தாமிர கம்பிகள் மின்னுருகு இழையாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 41வது கொஸ்டின். 2017 மாநில வன அறிக்கையின்படி தமிழகத்தின் மொத்த பரப்பளவில் காடுகளின் பரப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 20.21%. அடுத்தது 42வது கொஸ்டின். பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளின் பரப்பளவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 11,000 ஹெக்டேர் அல்லது 11 சதுர கிலோமீட்டர், 11 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரும். சரிங்களா? ஓகே, சரி 11 சதுர கிலோமீட்டர், சாரி. அடுத்தது 43வது கொஸ்டின். மின்கடத்து திறனின் அலகு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, சீமென்ஸ் பெர் மீட்டர், அதுக்கப்புறம் ஓம் இன்வெர்ஸ் 1 ஆர் MHO. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மின்கடத்து திறனோட அலகுகள் தான். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். மின்தடை எண், இது பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிறதால குறிக்கப்படுது. மின்கடத்து திறன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்மா அப்படிங்கிற இதால குறிக்கப்படுது. மின்னூட்டம், இது பார்த்தீங்கன்னா Q அப்படிங்கிற எழுத்தால குறிக்கப்படுது. மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா I அப்படிங்கிற எழுத்தால குறிக்கப்படுது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 45வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொதுவாக டங்ஸ்டன் மின் விளக்குகளில் மின்னிலையாக பயன்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, நிக்ரோம் மின் சிலவை பெட்டி, மின் சோடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதா. ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 46வது கொஸ்டின். வைட்டமின் B12 வேதிப்பெயர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சயனோகோபலமைன். அடுத்தது 47வது கொஸ்டின். இந்திய உணவுக் கழகம் FCI எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1965ஆம் ஆண்டு. அடுத்தது 48வது கொஸ்டின். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குயினோனில் இருந்து பெறப்பட்டது வைட்டமின் K. ரெட்டினால், ஸோ வைட்டமின் ஏயோட வேதிப்பெயர் தான் ரெட்டினால். அடுத்து பாருங்க, கால்சிஃபெரால், இது பார்த்தீங்கன்னா வைட்டமின் டியோட வேதிப்பெயர் தான் கால்சிஃபெரால். அடுத்து பாருங்க, டோகோஃபெரால், வைட்டமின் ஈயோட வேதிப்பெயர் தான் டோகோஃபெரால். அஸ்கார்பிக் அமிலம், ஸோ வைட்டமின் சியோட வேதிப்பெயர் தான் அஸ்கார்பிக் அமிலம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 5, ஈக்கு 1. அடுத்தது 49வது கொஸ்டின். நம் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் மற்றும் பெரிய எண்ணெய் வயல்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திக்பாய் எண்ணெய் வயல் மற்றும் மும்பை ஹை எண்ணெய் வயல். சரிங்களா? ஸோ நம்ம நாட்டோட மிக பழமையான எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல், மிகப்பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். அடுத்தது சரியான தகவலை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மாம்ச உணவுகளின் மூலமாக மட்டுமே உயிர் சக்தியே பெறப்படுகிறது. ஸோ முதல் சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, கரோட்டினாய்டுகள் முன் உயிர் சக்தியே என அழைக்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவதும் சரியானது தான். கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஏ, டி, இ மற்றும் கே. ஸோ மூணாவதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 51வது கொஸ்டின், மின்தடை எண்ணின் தலைகீழி என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மின்கடத்தி எண். அடுத்தது 52வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சீபக் விளைவானது வெப்ப மின்னியற்றிகளில் பயன்படுகிறது. ஸோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, தாம்சன் விளைவு பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் மற்றும் பாதரசம் போன்ற உலோகங்களில் நடைபெறுகிறது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது 53வது கொஸ்டின், எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிக முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் கேரளா மாநிலங்கள்ல. சரிங்களா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 9 முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது 54வது கொஸ்டின், ஜார்ஜ் சைமன் ஓம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பினை நிறுவினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. அடுத்தது 55வது கொஸ்டின், மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கால்வனோமீட்டர். அடுத்தது 56வது கொஸ்டின், வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களிடையே உள்ள வெப்பநிலை வேறுபாட்டை அளவிட பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சீபக் விளைவு. அடுத்தது 57வது கொஸ்டின், நிதி மசோதா பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, இம்மசோதா திருத்தவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவையில் முடியாது. ஸோ முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, மாநிலங்களவையில் 14 நாட்கள் மட்டுமே தாமதம் செய்ய முடியும். ஸோ ரெண்டாவதும் சரியானது தான். மூணாவது பாருங்க, இம்மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும். ஸோ மூணாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். நாலாவது பாருங்க, இம்மசோதா சபாநாயகரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட முடியாது. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா சபாநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா அப்படி இல்லைன்னா நிதி மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு செய்வாரு. சரிங்களா? ஆனா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி தான் நாடாளுமன்றத்தில் இந்த நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புலிகள் பாதுகாப்பு திட்டம். இது பார்த்தீங்கன்னா 1993 தொடங்கப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, யானைகள் பாதுகாப்பு திட்டம். இது பார்த்தீங்கன்னா 1992 தொடங்கப்பட்டுச்சு. முதலைகள் பாதுகாப்பு திட்டம். இது பார்த்தீங்கன்னா 1976 தொடங்கப்பட்டுச்சு. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா 1999 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது 59வது கொஸ்டின், தாமிரம் மனித பயன்பாட்டில் டேஷ் இடத்தினை பெறுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3வது. அடுத்தது 60வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய புவி வெப்ப ஆற்றலின் உற்பத்தியாளர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்தது 61வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் ஆளுநர்களை நியமிக்கிறார். ஸோ முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, சட்டப்பிரிவு 72 படி மரண தண்டனையை ரத்து செய்கிறார். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். மூணாவது பாருங்க, 12 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கிறார். ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு தான் நியமிக்கிறாரு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் தவறானது. அடுத்தது 62வது கொஸ்டின், வலிமை மிக்க இருதய துடிப்பு, முறையற்ற இருதய செயற்பாடு மற்றும் மாரடைப்பு போன்றவை டேஷ் நோயினால் ஏற்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஈரபெரிபெரி. அடுத்தது 63வது கொஸ்டின், பிராணவாயுவை அனைத்து திசுகளுக்கும் எடுத்து செல்ல டேஷ் அவசியமாகும்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரும்பு. அடுத்தது 64வது கொஸ்டின் பாருங்க. கீழுள்ளவற்றில் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதிகமாக மழைப்பொழிவு உள்ள இடத்தில். அடுத்தது 65வது கொஸ்டின். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரிவு 21. அடுத்து 66வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, மாநிலங்களவையின் பதவி காலம் 6 ஆண்டுகள். ஸோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 67வது கொஸ்டின். தாமிரத்துடன் துத்தநாகம் கலந்து டேஸும் தகரத்துடன் சேர்ந்து டேஸும் உருவாக்கப்படுகிறது. ஸோ தாமிரத்தோட துத்தநாகம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை உருவாக்கப்படுது, தகரம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெண்கலம் உருவாக்கப்படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 68வது கொஸ்டின். 1 கிலோவாட் மணிக்கு சமமான ஆற்றல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3.6 × 10⁻⁶ ஜூல். அடுத்தது தவறான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, மின்னூட்டம் ஆம்பியர் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஸோ முதல் கூற்று தான் உங்களுக்கு தவறானது. ஏன்னா மின்னூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூலும் அப்படிங்கிற அலகால தான் அளவிடப்படுது. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இரும்பு சத்து. இது பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு பயன்படுது. அடுத்து பாருங்க அயோடின், இது தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு பயன்படுது. அடுத்து பாருங்க பாஸ்பரஸ், இது பார்த்தீங்கன்னா வலுவான பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு தேவைப்படுது. அடுத்து பாருங்க கால்சியம், இது இரத்த உறைதலுக்கு தேவைப்படுது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 71வது கொஸ்டின். சோட்டா நாகபுரி பீடபூமி பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கனிம படிவுகள். அடுத்து 72வது கொஸ்டின். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கமுதி. அடுத்தது 73வது கொஸ்டின். அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளில் ஏற்படுவது அண்ட் பெரியவர்களில் ஏற்படுவது. அயோடின் குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்ல கிரிட்டினிசம் ஏற்படுது, பெரியவர்கள்ல பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 74வது கொஸ்டின். மாநிலங்களவை பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ முதல் கூற்று சரியானதுதான். இதன் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஸோ ரெண்டாவதுமே சரியானதுதான். மூணாவது பாருங்க, இது மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாவலராக விளங்குகிறது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா சரியானது. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இருக்கான ஆன்சர். அடுத்தது 75வது கொஸ்டின். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன். அடுத்தது 76வது கொஸ்டின். இரத்த தந்துகளில் உள்ள கொழுப்பை கரைத்து இரத்தம் எளிதில் பரவ உயிர்ச்சத்து டேஸ் உதவி புரிகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. சரி, ஆப்ஷன் ஏ வைட்டமின் இ. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மின்மாற்றி மின்காந்த தூண்டல் அடிப்படையில் செயல்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். அடுத்தது பி பாருங்க, வாண்டிகிராஃப் என்பது மிக அதிக அளவிலான நிலை மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கும் எந்திரம். ஸோ ரெண்டாவதுமே சரியானதுதான். மூணாவது பாருங்க, நிலைமின் காட்டி முதலாவது அறிவியல் சாதனம். ஸோ மூணாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது. ஸோ இதில் கொடுத்திருக்க அனைத்துமே சரியானது. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இதற்கான ஆன்சர். அடுத்த 78வது கொஸ்டின். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. அடுத்தது 79வது கொஸ்டின். 20% மற்றும் 60% பசுமை இல்ல வாயுக்கள் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான முறையே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா CFCs மற்றும் N2O. அடுத்தது 20வது கொஸ்டின். சட்டமேற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மக்களவை சபாநாயகர். அடுத்தது 81வது கொஸ்டின். இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷ் கொண்டுள்ளது.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. அடுத்தது 82வது கொஸ்டின். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதி நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கண்டன தீர்மானம். அடுத்தது 83வது. மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்திய குடியரசு துணைத் தலைவர். அடுத்தது 84வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதிகபட்சமாக 6 மாதங்கள். அடுத்தது 85வது கொஸ்டின். கர்நாடகாவின் சிர்ச்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாப்பு மக்களின் இயக்கம் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அப்பிகோ இயக்கம். அடுத்தது 86வது கொஸ்டின். ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி துண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நேர் மின்னூட்டம். அடுத்து 87வது கொஸ்டின். மின் உருகி என்பது ஒரு ஆப்ஷன் டி, மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. அடுத்தது 88வது கொஸ்டின். ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எலக்ட்ரான்களின் இழப்பு. அடுத்தது மின்முலாம் பூசுதல் எதற்கான எடுத்துக்காட்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வேதி விளைவு. அடுத்து 90வது கொஸ்டின். ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சாவி மூடியிருக்கும் போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. அடுத்து 91வது கொஸ்டின். ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மின்திறன். அடுத்து 92வது கொஸ்டின். குடியரசுத் தலைவருக்கு மாநில அரசை கலைக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டப்பிரிவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 356. அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தென்னாப்பிரிக்கா உலகில் மாங்கனீசு தாது உற்பத்தியில் மிகப்பெரிய நாடாகும். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது. தாமிர உற்பத்தியில் சிலி உலகின் மிகப்பெரிய நாடு. ஸோ ரெண்டாவதும் சரியானது. மூணாவது பாருங்க, சீனா உலகின் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாகும். ஸோ மூணாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது. அடுத்து பாருங்க, சிலி பிளாட்டினம் உற்பத்தியில் உலகில் மிகப்பெரிய நாடு. ஸோ தென்னாப்பிரிக்கா தான் பிளாட்டினம் உற்பத்தியில மிகப்பெரிய நாடு. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து 94வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு மின்னாற்பகுப்பு எனப்படும். முதல் கூற்று சரியானதுதான். கூற்று 2 பாருங்க, மின்னோட்டம் பாயும் கரைசல் மின்பகுத்திரவம் எனப்படும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானது. ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரிதான் ஆன்சர். அடுத்தது, இந்தியாவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்யும் மாநிலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். அடுத்து 96வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறும் காலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிப்ரவரி டு மே மாசம். அடுத்து 97வது கொஸ்டின். 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விழிஞ்சம். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, மின்னளவி பெட்டி எவ்வளவு மின்னாற்றல் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அளவிடுகிறது. ஸோ முதல் கூற்று சரியானதுதான். கூற்று 2 பாருங்க, சிவப்பு, பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகளை தயாரிப்பவர்கள் கேலியம் ஆர்சனைட் மற்றும் கேலியம் பாஸ்பேட் போன்ற வேதிச் சேர்மங்களை பயன்படுத்தி உருவாக்குகிறார்கள். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரியானது. அடுத்தது 99வது கொஸ்டின். முழுமையாக சூரிய ஒளி மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கொச்சின் பன்னாட்டு விமான நிலையம். அடுத்தது 100வது கொஸ்டின். பொதுவாக 1 வயதிற்குட்பட்ட பச்சிளங்குழந்தைகளை தாக்கும் நோய். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மராஸ்மஸ். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க.
ஒருவேளை நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.